ராஜி கிராக்கர்ஸ். ஆமாம், தீபாவளி நெருங்கிருச்சே, இன்னுமா நீங்கள் பட்டாசுகளை புக் பண்ணல? தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம் ராஜி கிராக்கர்ஸ். இவங்களுடைய பட்டாசுகள் தரமாக இருந்ததுனாலையும் இவங்களுடைய ஆடை நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணி நம்ம வியூவர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சதுனாலையும் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மந்தில் கொடுத்த அதே 85% டிஸ்கவுண்ட்டை இப்போ இவங்க அக்டோபருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே பட்டாசுகளை புக் பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இவங்களுடைய புக்கிங் சைட்டையும் கான்டாக்ட் டீடைல்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ் கிட்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சேஃபாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் சர்வைவல் த்ரில்லர் படமாக வெளியான தி லாஸ்ட் பஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் கெவின். இவருக்கு மனைவி, மகன், அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கிறாங்க. என்ன ஒன்று, எல்லாத்தினாலையும் ஒரு பிரச்சனை கூடயே சேர்ந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மனைவி இவர் கூடயே இல்லை, முதல்ல இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இது முதல் பிரச்சனை. மகன் இருக்காப்லையே, அந்த பையன் ஒரு 15 வயசு மதிக்கத்தக்க ஒரு டீனேஜ் பையன். அந்த பையனுக்கு அப்பாவை கண்டாலே சுத்தமாக அறவே பிடிக்கல. காரணம் என்னென்னா, என் லைஃப்பில் எப்பெல்லாம் நீ தேவையோ அப்போல்லாம் நீ வரவே கிடையாது, நீ எல்லாம் ஒரு அப்பனாயா அப்படின்னு சொல்லி இவரை கண்டாலே பையன் மதிக்கிறதே கிடையாது. இவர் வீட்டுக்குள்ளே வந்தாலே பையன் இருந்துச்சு வெளியே வருவான். அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு இடையிலான அந்த உறவு இருக்குது. இவங்க அம்மா இருக்குதே, அந்த அம்மா மட்டும்தான் என் மகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த அம்மா வயசான அம்மா, உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் பிடிச்சி எகிரிக்கிட்டே போகுது. அந்த அம்மாக்கான ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு சொல்லி அதுக்கே நம்ம கதாநாயகன்கிட்ட பணம் கிடையாது முதல்ல. இப்போ சரி, இவ்வளோ விஷயத்தை அவர் பார்த்துக்கணுமே, நம்மளால் என்னதாங்க இப்படி வேலை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஸ்கூல் பஸ் ஓட்டுற டிரைவராக இருக்கிறாப்புல. இவருக்கு ஒரு பாஸ், ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடிக்கிட்ட போய், மேடம், இந்த நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் போக ஏதாவது ஓட்டி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானம் வரும், அதை வச்சு நானும் கொஞ்சம் அப்படி நமக்கு இருக்க இந்த காசு பிரச்சனையை கொஞ்சம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல போக, அந்த அம்மா என்ன சொல்லுது, இங்கே பாரு, முதல்ல உன்னோட சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஓட்டி, நீயே இப்போ தான் ரீசெண்டாக ஜாயின் பண்ண, அதுக்குள்ளே ஓட்டி கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு கொடுத்த வேலையை பார்ப்பா அப்படிங்குது அந்த அம்மா. இப்படி ஒரு பக்கம் கதைக்களம் ஆரம்பிக்க, கதைக்களம் நடக்கிறதே 2018 நவம்பர் 8 அன்னைக்கு நார்தன் கலிஃபோர்னியாவில் தான் கதைக்களம் நடக்குது. அப்போ PG&E அப்படின்னு சொல்லி ஒரு கார்பரேட் கம்பெனி, அந்த கம்பெனியில் நடக்கிற ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. அதன் மூலமாக அங்கே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அமெரிக்காவில் எல்லாம் பொட்டல் காடாகத்தான் இருக்கும், ஊர் வந்து அங்கங்கே நடுவில் அப்படி இப்படி இருக்கும். அந்த மாதிரி மலை பிரதேசம் மாதிரி இருக்க ஒரு இடத்துல லைட்டாக ஒரு தீப்பொறி அப்படி பட்டு அந்த இடம் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. சரி, கழுது ஏதோ ஒரு 3-4 கிரவுண்டு பிடிக்கும் போல அப்படின்னு பார்த்தா லட்சக்கணக்கான ஏக்கர் மொத்தமாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய காட்டு தீயாக ஃபார்ம் ஆகி எரிய ஆரம்பிக்குது மொத்த கலிஃபோர்னியாவே. இப்படி ஒரு தருணத்தில் இந்த விஷயம் எல்லாம் டிவியில் அப்படி இப்படி ஃப்ளாஷ் நியூஸாக வந்தவொடனே எல்லாருமே சுதாரிச்சுக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுது இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு, குழந்தைங்க எல்லாத்துக்கும் அவங்கவுங்க அப்பா அம்மாவுடைய நம்பரை கேட்டு கால் பண்ணுங்கள், பேரண்ட்ஸ் கிட்ட நேர பிள்ளைங்களை வந்து இமீடியட்டாக கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படி கூட்டு போக முடியாத பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பிள்ளைங்களாம் எத்தனை பேருந்து கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு பார்த்தா அது ஒரு 25 பிள்ளைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் இப்போ நம்ம கதாநாயகன்கிட்ட, தம்பி நீ தான் இப்போ வந்து உடனே பிள்ளைகளை பத்திரமாக இந்த ஸ்கூல் ப்ரிமிஸில் இருந்து வேற ஒரு இடத்துக்கு நீ கூட்டு போகிற அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிள்ளையே கூட்டு கொண்டே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல விடுறது பிரச்சனை இல்லை, அங்கே ஊரே கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கே, இதுக்கு மத்தியில் ஏதாவது ஒன்றுனா யார் பதில் சொல்கிறது, அந்த பிரச்சனை இருக்குல்ல. அதுதான் இப்போ கதாநாயகனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை பால் கிரீன் கிராஸ் தான் இயக்கியிருக்காப்புல. 2013 கேப்டன் பிலிப்ஸ் அப்படின்னு அற்புதமான படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர். அதனால தான் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வமே எனக்கு வந்தது. இந்த படத்தையும் செம்மையாக அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது 2010 அன்ஸ்டாப்பபிள்னு சொல்லி நம்ம டென்சல் வாஷிங்டன் நடித்த ஒரு படம் ஒன்று வந்தது, டோனி ஸ்காட் இயக்குன ஒரு படம். சும்மா வேறு லெவலில் பரபரப்பாக போகும் அந்த படம். நம்ம த்ரில்லர் ரசிகர்கள், அந்த விரும்பிகள் எல்லாத்துக்கும் இந்த படம் கண்டிப்பாக உங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சீட்டடிச்சில் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பரபரப்புடைய உச்சியில் ஒரு அட்டகாசமான ஒரு த்ரில்லர் படம் அது. கிட்டத்தட்ட அந்த படம் தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஞாபகம் வந்தது. இந்த படத்துலையும் அந்த அளவுக்கு மயிர்கூச்செடியில் சீட்டடிச்சில் உட்கார வைக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இந்த படம் 2021 லிசி ஜான்சன்னு சொல்லி ஒரு நபர் எழுதின ஒரு புத்தகம் ஒன்று வெளியாச்சு. அந்த புத்தகத்தை தழுவி தான் இவங்க வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. யார், நம்ம பால் கிரீன் கிராஸ் பண்ணியிருக்காப்புல. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த புத்தகத்தை எழுதின லிசி ஜான்சனே கூட 2018 நவம்பர் 8 உண்மையாகவே நார்தன் கலிஃபோர்னியாவில் இப்படி ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ சம்பவம் ஒன்று அரங்கேறிச்சு. மறக்கவே முடியாது. கலிஃபோர்னியாவுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய காட்டுத்தீ சம்பவம் அதானமா.
அங்கெல்லாம் எல்லாமே வந்து உடன் ஹவுஸ் தான், தெரியும் இல்லையா? நம்மள மாதிரிலாம் அதிகமாக வீடெல்லாம் அங்கே இருக்காது. எல்லாம் வெறும் மரத்திலே கட்டின வீடுகளாகத்தான் இருக்கும். 13,500 வீடுகள் மொத்தமாக எரிஞ்சு தரமட்டம் ஆயிடுச்சான். அந்த டைமில் எக்கச்சக்கமான பேர் தீக்காயங்களோட உயிர் பழைச்சிருக்காங்க. இதில் 85 பேர் அவுட்டு. அவ்வளோ பெரிய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக பதியப்பட்ட ஒரு சம்பவம். அதிலிருந்து தான் அவங்க புக்கே எழுதுனாங்க. அதிலிருந்து அவங்க படமாக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்த சம்பவங்கள் எல்லாமே உண்மையாக நடந்த சம்பவங்கள் தான். அது அந்தளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந்த டீம். எனக்கு இன்னைக்கு டேட்டு வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த படம் இந்த வருஷத்துடைய ஆஸ்காருக்கு நிச்சயமாக இதனுடைய மேக்கிங்காகவே உள்ள பல கேட்டகரியில் நாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்காரை வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தோணுச்சு. என்ன பிரச்சனை? அதான் டிசம்பர் 19 தானே தலைவன் ஜேம்ஸ் கேமரனுடைய அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் வருதே, அப்புறம் எங்கிட்ட இந்த படம் வருது? எல்லா கேட்டகரிலையும் அந்த படம் தான். அது எத்தனை 15 கேட்டகரியில் அந்த படம் தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மற்ற படத்தை மதிக்க போகிறேன். அதனால தான் இந்த படம் ஆஸ்கார் அடிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்தது. பட் டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் ஆஸ்கார் அடிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ஆகட்டும், அதே மாதிரி படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஆகட்டும், இது 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நாமினேட் மட்டுமாகுது இந்த படம் கண்டிப்பாக ஆயே தீரணும். அந்தளவுக்கு ஸ்டஃப் இருக்கக்கூடிய ஒரு படம் இது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் 2 தான். ஒன்று மேத்யூ மெக்கானிகே சூப்பராக பண்ணியிருப்பார். ஃபினாமினல் ஆர்டிஸ்ட்டு, அட்டகாசமாக பண்ணியிருப்பாப்புல அந்த கதாபாத்திரத்தை. குறிப்பாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் பரபரப்புடைய உச்சியில் போகும்போது பட்டுன்னு படுக்க போட்ட மாதிரி ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஸ்லோவாக கதையை மாற்றிடுவாங்க. அவர் ஒரு விஷயத்தை பேசுவார். நான் சொன்ன பல எமோஷனலான மொமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப அழகாக சூப்பராக பல விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் சின்ன வயசாக இருக்கும்போதும் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச பையனாக நான் இல்லை, நான் வளர்ந்ததுக்கப்புறமும் என் மகனுக்கு பிடிச்ச ஒரு அப்பாவாக நான் இல்லைன்னு அவர் கண்கலங்கிற ஒரு காட்சி இருக்குது. செம்மையான ஒரு சீக்வன்ஸ் அது. ஈவன் படம் பார்க்குற நமக்குமே எல்லாரும் கழுத வயசாகுது இல்லை, பிள்ளைகளை பெற்ற பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ, பிள்ளைகளை பெற்ற தகப்பன் தானே நம்பணும். நமக்குமே ஒரு பாடமாக ஒரு சில இடங்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. அமெரிக்கா ஃபெரிடா அவங்க தான் படத்துடைய கதாநாயகிங்கிறத விட மேரின்னு சொல்லி ஒரு டீச்சராக பண்ணியிருப்பாங்க. அவங்க நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே அந்த கதாபாத்திரத்தை சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள எல்லாருமே அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். எனக்கு என்ன ஒன்று, இந்த படத்துடைய கிளைமேக்ஸை கொஞ்சம் சினிமாத்தனமாக முடித்த மாதிரி இருந்ததோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு அந்த விஷயம் தோணக்கூட வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, சவுண்ட் டிசைனு, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், டிஐ டீமுடைய ஒர்க்குன்னு சும்மா பூந்து விளாண்டுருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லாம் பெருசாக பிசுரே அடிக்காத அளவுக்கு கனக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக பண்ணியிருக்கு. இந்த படம் பார்க்கும்போது எங்கே இப்படி ஒரு படத்தை நம்ம ஊரெலாம் கன்சியூவ் பண்ண முடியுமாங்கிற ஒரு ஆச்சரியம் நிச்சயமாக வரும். உங்களுக்கும் இந்த கேள்வி மைண்டில் வரும். சாதாரண கதையாக தெரியுதில்ல, படத்தை பாருங்க, எப்படிங்க இவ்வளோ தத்ரூபமாக கொண்டு வந்தாங்க, கொளுத்தி விட்டாங்களோ மொத்த உரையும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு தோணுது. அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் சைடில் எல்லாரும் பண்ண வேண்டிய அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய செம்மையான ஒரு படம். இது நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக இந்த படம் உங்களை கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. அவ்வளோதான். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.